போலீஸ் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் மாணவிகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கிறது விடுதலை போலீஸ் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்கூல் புக்ஸில் எது இதெல்லாம் படிக்கணும், எது இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 6th to 10th சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிலபஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். இங்கே பாருங்கள், சிலபஸில் போலீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு இந்த டாப்பிக்கில் வந்து கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், சூழ்நிலையியல், உணவு மற்றும் ஊட்டச்சத்தியல், சமூக அறிவியல் பார்த்திங்கன்னா வரலாறு, புவியியல், இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், இந்த டாப்பிக்லாம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் பார்த்திங்கன்னா இந்த சமூக அறிவியல் தான். கிட்டத்தட்ட 29 இருந்து ஒரு 31 கொஸ்டின் நம்ம கேட்குறாங்க. அப்போ இதில் நம்ம முக்கியமான பாடங்கள் நம்ம பார்க்கணும். நம்ம 6th to 10th வரைக்கும் எல்லா பாடங்களும் படிக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயும் ரொம்ப முக்கியமான பாடங்கள் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம கால்ஃபர் வர்றதுக்கு முன்னாடி முக்கியமான பாடங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டோன்னா கால்ஃபர் வந்தப்போ ஜஸ்ட் ரீட் பண்ண வேண்டிய மேலோட்டமாக படிக்க வேண்டிய பாடங்கள் அப்புறமேட்டு நம்ம படிச்சுக்கலாம். இப்போ நம்ம முக்கியமான பாடங்கள் தான் நம்ம படிக்கணும். ஏன்னா அப்படி படித்தா மட்டும் தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். எல்லோரும் மாதிரியும் 6th to 10th எல்லா பாடத்தையும் படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, சரிங்களா. இப்போ பார்ப்பீங்க, இங்கே பாருங்கள், சிலபஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது நம்ம போலீஸ் எக்ஸாமோட சிலபஸ் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தின்படி 10ஆம் வகுப்பு வரை கற்பிக்கப்படும் பாட நூல்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேள்வி கேட்போம், அதிலே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அப்போ ஸ்கூல் புக்ஸை மட்டுமே நம்ம படித்தா போதும். இல்லை உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது, புக் சம்மந்தமாக டவுட் இருக்குன்னா ஆல்ரெடி வீடியோ யூடியூப்பில் நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா. இப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸில் பார்த்தா போதும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன பாடங்கள் படிக்கிறங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம சமூக அறிவியல் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. சமூக அறிவியல் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6th புக் எடுத்துக்குவோம், சரிங்களா. 6th புக்கு நம்ம எடுத்துக்கலாம். 6th புக்கில் கிட்டத்தட்ட 6th to 10th நம்ம படிக்கணும். இப்போ 6th இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம இப்போ 6th நம்ம ஆரம்பிப்போம். 6th, 7th, 8th, 9th, 10th நம்ம அப்படி போவோம். எடுத்தோன்னே 10th போவோம். எல்லோரும் 10th ரொம்ப முக்கியம்பாங்க. அப்படி கிடையாது. 6th to 10th தான் படிக்கணும். 6th போங்க, அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வரலாறுல ஃபஸ்ட்டு டேர்ம் நம்ம வரலாறுங்க சமூக அறிவியலில் 6th ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் பார்த்தீங்கன்னா வரலாறு என்றால் என்ன, இது வந்து இந்த 2 பாடங்கள், வரலாறு என்றால்னா மனித பரிணாம வளர்ச்சி. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமான பாடங்கள் சொல்லுவேன், அதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிங்கன்னா அந்த பாடத்தை ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும், ரொம்ப பெருசாக இல்லை. இந்த 2 பாடத்தையும் வரலாறு என்றால் என்ன, அப்புறம் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, இந்த 2 பாடத்தையும் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. சும்மா மேலோட்டம் படிச்சுட்டு புக் பேக் மட்டும் படிச்சு விட்ருங்க. சும்மா லைட்டாக டைம் இருந்துச்சுன்னா உள்ளே லைட்டாக வாசி விட்ருங்க போதும், சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான பாடம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இருக்குது. என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள். வரலாறுல ஃபஸ்ட் டைமில் சிந்து சமவெளி நாகரிகம் ரொம்ப முக்கியமான பாடங்க. இது சிலபஸ் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகக்கூடிய பாடம். அதே மாதிரி தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இதுவும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பாடம். நீங்கள் 6th வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 பாடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நேரடியான கேள்விகள் இதில் வரலாம், ஓகேங்களா. புரியுதுங்களா. அடுத்து பாருங்கள், நம்ம புவியியலில் ஃபஸ்ட் டைமுக்கு புவியியலில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பேரண்டம் மற்றும் சூரியக்குடி இந்த பாடம் ரொம்ப முக்கியம். நிறையா உண்மைகள் கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் முக்கியமான கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கோள்கள் எத்தனை நாள் சுற்றும், எத்தனை வருஷங்கள் சுற்றும், எவ்வளோ டைமிங்கில் இருக்குது, எப்படி, அதெல்லாம் நிறையாவே இருக்குது. இதில் வந்து கேள்விகள் போலீஸ் எக்ஸாமில் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி இதில் ஸ்ட்ரைட்டாகவே கேட்டிருக்காங்க இந்த பாடத்தில், ஓகேங்களா. பேரண்டம் சூரியக்குடி கேள்விகள் வந்திருக்கு. அதனால் இந்த பாடத்தை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த பாடமும் தான். இதில் வந்து இந்த பாடம் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பும் பெருங்கடல், இது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கண்டத்தில் எந்தெந்த கடல்கள் இருக்குது, இதில் இந்திய சம்மந்தம் நிறையா இருக்குது, இதுலேயும் ஃபேக்ட் நிறையா இருக்குது, உண்மைகள் நிறையா இருக்குது. அதனால் வந்து ஃபேக்ட்ஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2 பாடத்தை ரொம்ப டீப்பாக படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. புரியுதுங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குடிமியல் பார்த்திங்கன்னா குடிமியலில் இந்த பன்முகத்தன்மை அறிதலிருந்து கேள்விகள் நிறையாவே கேட்குறாங்க. அதில் முக்கியமாக சொல்கிறேன், பன்முகத்தன்மையில் நிறையா யார் எந்தெந்த இனத்தவர் சேர்ந்தவங்க, எந்தெந்த மொழி பேசக்கூடியவங்க, எந்தெந்த தொழில் செய்யக்கூடியவங்கன்ட்டு கேள்விகள் இதிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த படம் ரொம்ப முக்கியம். சமத்துவம் இந்த படமும் நமக்கு முக்கியம் தான். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாடம் ஜஸ்ட் நீங்கள் மேலே இருக்க வரலாறு என்றாலும் மனித பரிணாம வளர்ச்சி, இது நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாவே போதும். மற்ற பாடங்கள் இப்போ நான் குறிச்சிருக்க பாடங்களை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு வந்து பக்கம் வேறையாக இருக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்கல பார்த்தீங்கன்னா இந்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் 147,
தமிழ்நாடு பண்டைய நகரங்கள் வந்து 165 இதெல்லாம் நீங்கள் இந்த பக்கங்களை பார்க்க வேண்டாம். இந்த தலைப்பை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை நீங்கள் தேடி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 6th ஃபஸ்ட் டைமில் இருக்கக்கூடிய படங்கள். 6th செகண்ட் டைம் பார்ப்போம். 6th செகண்ட் டைமில் இங்கே பாருங்கள், வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவின் பெருங்கற்கால பண்பாடும். இந்த பாடம் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த இருக்குது பெருங்கற்கால படம். அதில் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக பாருங்கள். இந்த வட இந்தியாவின் வேதகால பண்பாடு நீங்கள் பாருங்கள். மேலோட்டமாக கூட படிச்சு டைம் இருந்துச்சு ரொம்ப டீப்பாக படிச்சுக்கோ. டைம் இல்லைனா கொஞ்சம் மேலோட்டம் படித்து பாக்ஸை மட்டும் பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் குறிச்சா போதும். ரொம்ப மெனக்கட வேணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மாபெரும் சிந்தனைகளும் புதிய நம்பிக்கைகளும். இது ரொம்ப அந்த புத்தம் சம்பந்தம் நிறையா விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி ரொம்ப ரொம்ப தெளிவாக படிச்சுங்க. அடுத்தப்பறம் குடித்தொழிலிருந்து பேரரசு. இது கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். ரொம்ப இதில் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. பாக்ஸு புக் பேக்கு கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிங்க. அப்போ மற்றதெல்லாம் நீங்கள் முக்கியம்னு சொல்கிறீங்களா, அதில் நீங்கள் பாக்ஸு இதெல்லாம் படிக்கும் அப்படி கிடையாதுங்க. முக்கியமான குறிச்சிருக்குள்ள பாக்ஸு புக் பேக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப டீப்பாக படிக்கணும். நம்ம மேலோட்டமாக படிங்கிறது பாக்ஸு புக் பேக்கு கொஞ்சம் உள்ளுக்கு டைம் இருக்கும். கொஞ்சம் உள்ளே ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி வளங்கள் இது ரொம்ப முக்கியமான பாடம். நம்ம சிலபஸை ஸ்ட்ரைட்டாக கவலைக்கூடிய பாடம் அந்த வளங்கள். இந்த புவியியலை பார்க்க வரும் வளங்கள்ன்றோம். இப்போ பாருங்கள், இந்த குடிமையில் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த 2 பாடம் சிலபஸில் ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகக்கூடியது. அதுவும் இல்லாமல் இந்த தேசிய சின்னங்கள் எந்தெந்த ஆண்டு எப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்கு, புலிகள் எப்போ, மான்கள் எது, புலிகள் எப்போ, மயில் எப்போ, மரங்கள் இது நிறையா இருக்குது. ரொம்ப டீப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்புங்கிற இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சிலபஸை தெளிவாக போட்டிருப்பாங்க. பாருங்களேன் என்ன போட்டிருக்காங்க, இந்திய அரசியல் இருக்குங்களா, அப்படி இந்த பேர்லேயே இருக்கா. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த பாடத்துலாம் கவர் ஆகுது. அதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் ஒரு அறிமுகம். இதில் எப்போவுமே வந்து சிலபஸை பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின்ஸ் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஒரு 3 கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் 6th to 10th இருக்க பொருளாதாரம் நீங்கள் படித்தாவே போதும். நீங்கள் வேறு எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதை படிச்சுக்கோங்க. இப்போது 6th தேர்ட் டேர்மில் பார்க்க போகிறோம். தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய பாடங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் குறிச்சிருக்கேன் பாருங்கள், பண்டைய காலத்தின் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பாடம். அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய மௌரியருக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. டைம் இருந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே போதும். அதனால் ஜஸ்ட் ரீட் பண்ணணும். புக் பேக்கு பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். குப்தர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். பேரரசின் காலம், குப்தர்கள் காலம். இந்த படம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? முக்கியம். அதுக்கப்புறம் தென்னிந்திய அரசுகள் நம்ம சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புவியியலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆசியா மற்றும் ஐரோப்பா புவி மாதிரி நீங்கள் டைம் இருக்கும்போது ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு புக் பேக்கு பாக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க. ரொம்ப மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பேரிடரை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இங்கே பாருங்கள், பேரிடரை புரிந்து கொள்ளுது. ஏன்னா இது ஸ்ட்ரைட்டாக சிலபஸில் கவர் ஆகக்கூடியது. சரிங்களா? புவியியலில் கவர் ஆகும், ஸ்ட்ரைட்டாக கவர் ஆகக்கூடியது. இந்த பேரிடரை புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? குடிமையில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாமல் உள்ளாட்சி அமைப்பு, ஊரக நகரம், இது ரொம்ப முக்கியமான தகவல் நிறையாவே கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தெளிவாக படிச்சுக்கணும். சாலை பாதுகாப்பு, நம்ம போலீஸ் எக்ஸாம் மேலே அந்த சாலை சம்மந்தமாக கேள்விகள் கேட்பாங்க. அதனால் இந்த இது நீங்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஓகேவா? இது வந்து இப்போ நான் ஏன்னா இப்போ 6th மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்து நம்ம 7th 8th 9th 10th அப்படி நம்ம வீடியோ நம்ம போட்டுடலாம். இப்போ நீங்கள் 6th இப்போ போலீஸ் எக்ஸாம் படிக்கிற மாணவர்கள் அனைவருமே நீங்கள் 6th படிங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ நான் வீடியோ பார்த்துருப்பீங்க, பாடத்தை குறிச்சிருப்பீங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நான் சொன்ன பாடங்கள் நீங்கள் அப்படி படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் நீங்கள் சயின்ஸ்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னா, சயின்ஸ் நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக சயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6th to 10th கிட்டத்தட்ட ஒரு 101 பாடம், 100 பாடங்கள் இருக்குது. 100 பாடம் படித்து வெறும் 10 மார்க்கு தான் வரும். அதுக்கு நீங்கள் இவ்வளோ நீங்கள் அவ்வளோ மெனக்கெட தேவையில்லை. அதுக்கான வீடியோ ரொம்ப தெளிவாக வரும். அதில் முக்கியமான பாடங்கள் மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா? இதுதான் உண்மை. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பாடங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணி 6th படிக்க ஆரம்பிச்சு. சரிங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய்.